ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பீட்ரூட்டை இந்த மாதிரி 4 பீட்ரூட்டை தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சல்லடையில் சின்னதாகவோ பெருசாகவோ உங்களுக்கு விருப்பமான முறையில் சீச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பெரிய பல்லுனா தான் பிடிக்கும். இதில் சீசி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இதோட ஒரு சீக்ரெட் பொடி ஒன்று போட போகிறோம். அதுதான் இந்த வரமல்லி, ஜீரகம், 2-3 சோம்பு. வரமல்லி நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி ஜீரகம் 1 ஸ்பூன், வரமல்லி 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். சோம்பு 1 ஸ்பூன் வேண்டாம், 2-3 போட்டால் போதும். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ அரைக்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம சீச்சி வச்சுருந்த பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெந்துடணும் காய். தண்ணி தெளித்து வதக்குங்க. மொத்தமாக ஊற்ற வேணாம், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸை போட்டு நல்லா மிக்சியில் அந்த பீட்ரூட்டுக்கு தேவையான மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை, இந்த மிளகாய் தூள் மட்டும்தான். இதோடு சேர்த்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா காய் வெந்தி வரவும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை போடணும். இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வெந்துடணும். நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை போட்டு இந்த மல்லியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறுங்க. அதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு இறக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பீட்ரூட் ரெசிபி சூப்பராக இருக்கும். பீட்ரூட் பொரியல் ரெடி. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.